ஹாய், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் என்னென்னா மட்டன் போட்டி குழம்பு. அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயமும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதில். அதோட பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சால்ட் தேவையான அளவு போட்டுட்டு அதை நல்லா வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலேயே சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற போட்டி அது குடல் அதை நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா சுடு தண்ணியில் கழுவிடணும். கழுவுனதுக்கப்புறமா அதை நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சா போதும். நிறைய அதுவே தண்ணி விடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில், அது ஒரு 3/4 வாசி வெந்துச்சுன்னா போதும். ஒரு 4-5 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சமாக கடலை போட்டு அரைச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா திரும்ப கொஞ்ச நேரம் வேகணும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு விஐபி வந்து ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க. அதனால் அவனுக்கு நான் ஜூஸ் போட்டேன் அப்படியே சைடில். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவன் வந்து லிக்விட்ஸ் தான் அதிகமாக குடிக்கிறான். ஜூஸு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, இதுதான். சாப்பாடு அதிகம் சாப்பிட்றதில்ல. அதனால் அவனுக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டுட்ருந்தேன். ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா ரத்தம் அது கூடவே கொடுப்பாங்கள்ல, அதுவும் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு தான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது அது போட்டு அது நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேயே போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு உப்பு ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த ரத்தத்துலேயே லைட்டாக உப்பு இருக்கும். வேணும்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையாவே போடணும், ஏன்னா ப்ளட்டு வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும்ல, அதனால் போட்டுட்டு கரம் மசாலா, மட்டன் மசாலா போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ப்ளட்டு வந்து நல்லா வேகணும். ஏன்னா அதில் நிறைய பாக்டீரியாஸ்லாம் இருக்கும்ல ப்ளட்டில், அதனால் அது நல்லா வேக வச்சிட்ருந்தேன். கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மட்டன் போட்டி அந்த குழம்புல இருந்தது கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் செய்வோம், எங்களுக்கு அதான் பிடிக்கும். வேக வச்சதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா கம கமன்னு ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.